இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் என்னதான் தலைகீழானாலும் தண்ணி குடித்தாலும் இது சாதிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் ஹோட்டல் பிஸ்னஸில் கோபி இறங்கியிருக்கிறது. நமக்கு ஆரம்பத்தில் ஒரு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கோபி கிடையாது, ராதிகாவுடைய பிளானிங் தான் காரணம். ராதிகா இது கடை வாங்கி கொடுத்துருக்காங்க. ராதிகா அந்த டெலிவரி பாய்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. கோபி செஞ்ச வேலை ஷெஃப்பை நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டார். ஒரு செஃப் நிறைய கீழே அசிஸ்டன்ஸு எல்லாத்தையும் போட்டு பெருசாக எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ஒரு ஹோட்டல் பிஸ்னஸில் டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். முதல்ல டேஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். நல்ல ஒரு டேஸ்ட்டு உங்கள்கிட்ட சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும். சொல்ல வச்சதுக்கு பிறகு அதை அதே தரத்தோட அதே டேஸ்ட்டோட கொடுக்கணும். ஒரு நாள் குறைஞ்சா கூட நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் காசு கொடுத்து சாப்பாடு வாங்குறேன். இந்த எல்லா உழைப்பு எல்லா வேலையும் அந்த வயிற்றுக்காக தான். அதில் பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் விட்டு கழிச்சிருவாங்க. இப்போ அதுக்கப்புறமா அடி மேலே அடி விழும். இப்போ இந்த சமயத்தில் இவர் பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கும் பொழுது சின்ன சர்க்கிள் ஏற்பட்டாலும் சரி. ஏன்னா இவருக்கு கான்சன்ட்ரேஷனே இப்போலாம் இல்லை, முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி அவர் பிஸ்னஸ் நடத்தும்போது ஒழுங்காக நடத்தி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எப்போ டிவர்ஸ் வாங்கி இவர் வீட்லேயே இவர் ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறம் பாக்கியாவுக்கு அப்படியே மேலே 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 போகிற மாதிரி நல்ல விஷயம்லாம் நடந்துச்சோ, அதுக்கப்புறம் அப்போ இருந்தே இவருக்கு வேலை செய்கிறதுக்கு பிடிக்கல. இந்த பாக்கியா என்ன பண்ணுறாங்க, பாக்கியா பழனிசாமியோட பேசுகிறாங்களா, பாக்கியா வாழ்க்கையில் முன்னேற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா, பணம் சம்பாதிக்கிறாங்களாங்கிறதுலாம் பின்னாடியே துரத்திக்கிட்டே இருக்கார். இப்பயும் அதை தான் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் இறங்கும் பொழுது முக்கியமான தேவை இந்த இடத்துல பாக்கியா பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இறங்கி ஆடு கபிலா அப்படிங்குவாங்க. அதாவது நீ போதும் ரொம்ப நாளாக அவர் அடித்ததுக்கு திருப்பி நீங்கள் இப்போ பதிலடி கொடுக்குறதோ இல்லை அவர் செஞ்ச கிரியேட் பண்ண பிரச்சனைக்கு நீங்கள் சரி பண்ணதோ தாண்டி இப்போ ஒரு பெரிய ஆர்டர்லாம் வருது உங்களுக்கா அவருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா பாக்கியா இறங்கி போய் அந்த ஆர்டரை எடுக்கிறதுக்கான எல்லா வழிகளும் செய்யணும். இப்போ கண்டிப்பாக இந்த ராதிகாவுடைய ஆஃபீஸ்லேயே இப்போதைக்கு ராதிகா என்னதான் பெரிய போஸ்ட் இருந்தாலும் அந்த கோடீஸ்வரன் திருப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி டெண்டர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டெண்டர் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே பாக்கியாவும் நிற்கணும், கோபி நிற்கணும். யார் கொடுக்கணுங்கிறத அவங்க பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக பாக்கியாவால் கோபியோட பெட்டராக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடிக்கிற வெடியாக அடித்து கடைசியில் கோபி ஒத்துக்கிற நிலைமைக்கு வரணும். பாக்கிய அளவுக்கு நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியல, பாக்கிய அளவுக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் நம்மளுடைய தொழில் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிற மாதிரி வரணும். கண்டிப்பாக இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா ராதிகா வேலையை விட்டுட்டு நான் அந்த பிஸ்னஸ் நானும் பார்த்துக்கிறேன், நானா பாக்கியாவான்னு பார்த்துக்கலாம், தொழில் போட்டி மாதிரி கதையை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் பாக்கியாவுக்கு ரொம்ப அடிமேல் அடினா விழாமல் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பழனிசாமி பார்க்கிங் இல்லாததான் அந்த ஹோட்டலோட பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனார். அவர் திருப்பி பார்க்கிங் ஒரு வழிவகையை செஞ்சு கொடுக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா அதனால ஆட்கள் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றம் பாக்கியாவோட வாழ்க்கையில் வருதுங்கிறத காமிச்சா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதில் பாக்கியாவுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருக்குது. ஈஸ்வரி லைட்டாக ராதிகா பக்கம் தவ ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்ன இருந்தாலும் ராதிகா மாதிரி வருமா, அவள் தான் ஒரு நல்ல திறமையானவ பாக்கியா, என்ன இருந்தாலும் நீ படிக்காதவ தானே அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வழி கொடுக்காம பாக்கியா திருப்பி அடித்து கரெக்டாக இவருடைய பிஸ்னஸை காலி பண்ணாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இறங்கி இந்த அஃபென்சிவாக ஆடணுங்கிறது தான் பெஸ்ட்டான விஷயமா இருக்க முடியும். உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க ஆனால் விட்டு கொடுத்துட்டு சரி விடு அவர் எடுத்துக்கிட்டு ஆர்டர் அப்படின்னு விடக்கூடிய ஆளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு